வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 11ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல 11ஆம் இடம் என்ன செய்யும்? தடைகளை தகர்த்தெறிகின்ற வேலையை முதல்ல செய்யும் 11ஆம் இடம். உங்க எண்ணங்களை ஈடேற நிறைவேற செய்யும் 11ஆம் இடம். அவங்க நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்கலாம் ரெண்டாவது. அது என்ன நட்சத்திரம், என்ன சாரம், அதெல்லாம் அப்புறம். 11ல் கிரகம் இருந்தாலே நீங்க கீழே விழுந்தா ஒரு தொடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுற ஜாதி, ஓடுற அந்த கேரக்டர், அந்த கட்ஸ், அந்த வில் பவர் உங்ககிட்ட சூப்பரா இருக்கு. பயப்பட தேவையே இல்லை. 11ல் 3 கிரகம் 4 கிரகம் இருக்குன்னா குட், எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. அப்புறம் தசாபுத்தி மற்றதெல்லாம் அப்புறம். இது வாழ்றதுக்கு ஒரு தகுதியை கொடுக்குற ஒரு 11 இடம்னா அது 11ஆம் இடம். சூப்பரான ஒரு தகுதியை கொடுத்துரும். மற்ற பாவங்கள் இருக்கு, இது அதீத பலம். 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப. அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னா சனி. அவர் போய் உச்சமாகிற இடம் பாருங்க, 7ஆம் இடம். நீசமாகிற இடம் லக்னம். அப்ப பேராசப்பட்டா அந்த ஜாதகர் நீசத்தை நோக்கி பயணிப்பார் என்றும், 7ஆம் இடம் தான் பொது சேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா சனி அங்க உச்சமடைவாரு என்பதை சூட்சமமாக அங்க சொல்லியாச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடம் சனி. அதனாலதான் நிறைய பேரு அந்த சனியோட தன்மை இருக்கு இல்லைங்களா, ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன், கோயில்களுக்கு போயிட்டு வரேன், காவல் தெய்வத்தை கும்பிட்றேன், திருநள்ளாறு போயிட்டு வர்றான் நல்லா இருக்கு, எனக்கு குச்சனூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு போயிட்டு வந்தாலே ஒரு திருப்புமுனை, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அங்கே 11ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ 11ஆம் இடம் எண்ணங்கள் நிறைவேறணும், தடைகள் தகர்த்தெறியணும்னா 11ஆம் இடத்தோட சனியோட ஆதிக்கம் உங்ககிட்ட வந்துடணும். அப்படி எப்படி சார் வரணும்னா, தான தர்மம், உதவி, எளிமை, பணிவு, அன்பு, இது இருந்தா கட்டாயம் அந்த 11ஆம் இடம் வேலை செய்யும். இதுல பிறக்கும் போதே உங்க லக்னத்துக்கு 11ல் சனி இருந்தா, 11ல் ஒரு நல்ல சுபகிரகம் இருந்தா, நல்ல சுபர்கள் போய் 11ல் இருந்தா, 11ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தா நீங்க கிஃப்டட் பர்சன், பிளஸ்டு பர்சன் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்றேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகம் 3 கிரகம்லாம் இருக்கும். 11ஆம் இடத்தோட ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா? 8ஆம் இடத்தை காட்டிலும் 11ஆம் இடம் பேராசியை டபுள் மடங்கு தூண்டி விடும். வீடு கட்டுறியா 1 கோடிக்கு கட்டு, கார் வாங்குறியா 40 லட்சத்துக்கு வாங்கு, வாட்ச் வாங்குறியா 20,000த்துக்கு வாங்கு, செல்போன் வாங்குறியா 1 லட்சத்துக்கு வாங்கு, ட்ரெஸ் எடுக்கிறியா 4,000 ரூபாய்க்கு எடு. இந்த பேராசைகளை 8ஆம் இடம் பேராசை, 8ஆம் இடம் பேராசை. அதுக்கு 4 சுகஸ்தானம் எது? 11. அப்ப சுகமா வாழ்றதுக்கு நம்மளை பேராசையை தூண்டக்கூடிய வல்லமைய இந்த 11ஆம் இடம் பண்ணும். அப்பத்தான் நீங்க உங்களை நிதானப்படுத்திக்கணும், ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, நம்ம தப்பா பயணிக்கிறோம், போனோம்னா மாட்டிக்குவோம், ரிஸ்க் எடுத்தா சிரமமாயிரும், நிதானமா இருக்கணும்னு நீங்க டிராவல் பண்ணா 11ஆம் இடம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும். அந்த 11ஆம் அதிபதி சனி காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் அதிபதி சனி, அவர் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் அதிபதி சனி 7ல் போய் உச்சமடைவதால் சிலருக்கு மனைவி வந்த பின்பு திருப்புமுனை, வளர்ச்சி, இதை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 11ல் சனி இருக்கு, வரக்கூடிய மனைவிக்கு 7ல் சனின்னு வைங்க, என்ன தசாபுத்தி நடந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க சார். இதை அனுபவ உண்மை. இதை நிச்சயமா ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போகும், கொடுக்காம போகாது. அப்போ பாருங்க அந்த 11ஆம் இடத்துக்கு எவ்வளவு வல்லமை. என்னோட கிளைண்ட்டுக்கு மேக்சிமம் நான் சொன்னது, தீபம் போட சொன்னா கூட 11 விளக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். தீபம் போட சொன்னா கூட 11 விளக்கு போட சொல்லு. அந்த 11ஆம் இடத்துக்கு அவ்வளவு பவர். 11ஆம் இடம் என்கிறது உங்க நண்பர்களை சொல்லும், மூத்த சகோதரத்தை சொல்லும், உங்க சித்தப்பாவை சொல்லும். உங்களுக்கு 11ஆம் இடம் பலம் பெறணும்னா இவங்களையெல்லாம் பகைச்சிக்காதீங்க சார், அவங்க தான் ரொம்ப நல்லவங்களா இல்லையே, பரவாயில்ல, ஊருகா மாதிரி வச்சுக்கோங்க, ஆனா பகைச்சிக்காதீங்க. ஹாய் பாயோட நிப்பாட்டிக்கங்க, ஆனா பகைச்சிக்காது.
பரவாயில்ல, நம்ம தான் அவனை திட்டுறோம், கரிச்சு கொட்டுறோம், அவன் நம்ம கிட்ட நல்லா தான் நடக்கிறான்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நினைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு யோகம். அதுக்காக இதை சொல்ல வரேன். 11ஆம் அதிபதி சனியின் வீடு கும்ப வீடா இருக்கு. கும்பம்னா என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே? கோபுரம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்க லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா 11ஆம் அதிபதி தசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா, 11ஆம் அதிபதி புத்தி நடக்குதுன்னா, இல்ல 11ஆம் இடத்துல கும்பத்திலிருந்து யாருக்காவது ஒரு கிரக தசை நடத்துது அப்படின்னா, நீங்க உயர்ந்த கோபுரங்களை கொண்ட கோயில்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் 100% வசந்தம் வீசும். 11ஆம் அதிபதி தான் பிஹெச்டி. நீங்க நல்லா படிச்சு ஒரு பிஹெச்டி வாங்கணும்னா 11th சப்போர்ட் பண்ணணும், 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா எந்த பாவத்துக்கு 11 இருக்கோ அந்த பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பக்காவா வேலை செய்யும். இப்ப 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணிச்சுன்னா குழந்தை பிறந்த பின்பு லாபம், வெற்றி. 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணா 2வது கல்வியில் வெற்றி. 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணா குலதெய்வம் போயிட்டு வந்தா அதிர்ஷ்டம். 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணா பூர்வீகத்துல இருந்து அதிர்ஷ்டம். 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாய்மாமன் கூட க்ளோஸா இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம். 5ஆம் பாவத்துக்கு 11 சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்க பெயரை மாத்துறதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம். எப்படி பாருங்க, ஜாதகத்துல என்ன இல்லை, ஒரு ஜாதகத்துல என்ன சொல்ல முடியாது, அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குங்க. 2ஆம் அதிபதி 11 இருந்தால் பேசி சம்பாதிக்கிற தொழில லாபம். 3ஆம் அதிபதி 11 இருந்தா கம்யூனிகேஷன் பண்றதுனால லாபம். 4ஆம் அதிபதி 11 இருந்தா அம்மானால லாபம். சொந்த ஊர்ல இருக்கிறதால, சொந்த ஊருக்கு போயிட்டு வரதால லாபம். 6ஆம் அதிபதி 11 இருந்தா நீங்க செய்யற வேலையில ப்ரமோஷன், வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம், பெரும் புகழ். 7ஆம் அதிபதி 11 இருந்தா மனைவி வந்ததுக்கு அப்புறம் லாபமோ லாபம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 8ஆம் அதிபதி 11 இருந்தா நல்ல வலிமையான ஒரு இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா லாபம் கிரியேட் ஆயிடும், ஆக்டிவேட் ஆயிடும். 8ஆம் இடம் தான் இன்சூரன்ஸ். 8னா உயில் சொத்து, 11ல லாபம். ஏதாவது ஒரு உயில் சொத்துனால லாபம் வந்துடும். இதெல்லாம் ஈஸியா கணிக்கலாம், ஈஸியா சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் ஜாதகத்துல இருக்கு. நம்ம பொறுமையா உட்கார்ந்து நிதானமா சொல்லும் போது பெரிய விஷயங்கள் அருமையா உங்களுக்கு இது புரியும். வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பா உங்க ஜாதகத்துல 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. எல்லா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவரை பத்தி கவலை, அஷ்டமாதிபதியோட இன்னொரு லிங்கில் இருக்காரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல 11ஆம் அதிபதி யாரு, அவரோட என்ன கிரகம், அவர் என்ன கிழமை, அந்த கிழமையில உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சூப்பரா ஜெயிச்சிருவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா வெற்றி அடைவீர்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ ஒரு வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா, அவங்க வீடு கொஞ்சம் உயர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்து கட்டியிருக்காங்கன்னா, வீட்டில் யாராவது கும்பராசி கும்பலக்னம் இருக்காங்களான்னு கேட்போம். சார் கரெக்ட் சார், நாங்கள் கும்பராசி சார், என் மகன் கும்பலக்னம் சார் அப்படின்னு. கும்பத்துல இருந்து யாருக்காவது கிரக திசை நடத்துது சார், இதெல்லாம் சொல்லுவான். அங்கேயே சொல்லணும், இங்க என்ன கிரகத்தில் இருக்குதோ, என்ன ஜாதக கட்டத்தில் இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய கார், நம்மளுடைய உடை, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய உலகம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 11ஆம் இடத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, வலிமையும் இருக்கிறது. 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு கும்பம் தானுங்க. கும்பம் இவங்கெல்லாம் பாருங்க, திடீர்னு சார் நான் போய் தீர்த்தம் அபிஷேகம் பண்ணேன், எனக்கு நல்லா வந்துச்சு, கும்பாபிஷேகம் போய் பார்த்து வந்தேன், அதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க கும்பாபிஷேகம் பார்க்கறது யோகம். முன்னாடி நின்று கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறது யோகம். எந்த சண்டை சச்சரவு இல்லாம ஒரு காம்ப்ரமைஸா போய் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறது கூட யோகம். 11ஆம் அதிபதி அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம், முன்னேற்றம்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல பாருங்க, அங்கதான் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். அப்ப குபேரனோட நட்சத்திரம் லாபத்துல தான் உட்கார்ந்துருக்கு, வேற எங்கேயும் உட்கார்ல. எப்படி பாருங்க, எங்க கொண்டு எங்க வச்சிருக்கீங்க பாருங்க சூட்சமம். அங்கதான் அந்த வளர்ச்சி, அங்கதான் அந்த முன்னேற்றத்தை நம்ம இறுக்கி பிடிக்க முடியும்னு சொல்லுது. அந்த 11ஆம் இடத்தை எப்பொழுதும் நீங்கள் நேசிக்கலாம். 11 தான் லாபம். எங்கேயாவது இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எங்காவது கோயிலுக்கு போறீங்க, ஒரு 11 ரூபாய் காணிக்க போடுங்க. எங்காவது கோயிலுக்கு போறீங்க, ஒரு 11 விளக்கு ஏற்றி வைங்க. எங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு போறீங்க, ஒரு 11 தாமரை பூ வாங்கி கொடுங்க. 11 ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க என்ன லக்னம் என்ன ராசி எல்லாம் வேண்டாம், 11 லாபம். தடைகளை தகர்த்தெறியும், நம்ம சந்தோஷத்தை உருவாக்கும். 11ஆம் இடத்தை கெட்டியா பிடிச்சுக்குங்க, உங்க வாழ்க்கை வசந்தமாகும். இன்னும் நிறைய சூட்சம விஷயங்களை உங்களுக்காக நான் பேச இருக்கிறேன்.
பிரபஞ்சம் அனுமதித்தால் நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்காக நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். லாபம் லாபம் லாபம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.